வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நாம இப்ப நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? இட்லி மாவெல்லாம் சுட்டு தோசை சுட்டெல்லாம் போர் அடிச்சு போச்சுங்களா? இப்ப அருமையான புரத சத்து உள்ள சிறுபருப்பு தோசை செய்யலாங்களா? அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போலாங்க. அதுக்கு நான் இப்ப நம்ம சிறுபருப்பு தோசையோட ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி செய்ய போறாங்க. அது எப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம தோசைக்கு சரியான அளவு நம்ம சொல்லிடுறேன். நான் ஒரு கப்பு நீங்க டம்ளர்ல அளக்குறீங்களோ சிறுபருப்பு, ஒரு கிண்ணத்துல அளக்குறீங்களோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இதுல நல்லா கழுவி 2 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச இப்ப நான் நல்லா ஊற வச்சுதான் நான் வச்சிருக்கிறேன். நான் சிறுபருப்பை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. முதல்ல நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இது அதுக்கப்புறம் நம்ம தோசை மாவுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நான் முதல்ல கார சட்னி அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பேன் வச்சுங்க. நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல நமக்கு ஆயில் விட்டுக்குங்க. சரியா கரெக்டான அளவு ஆயில் விட்டுங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்த பருப்பு. இத பாருங்க, நல்லா பருப்பெல்லாம் நல்லா வதவி வச்சு இதுல சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், சட்னிக்கு நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதவட்டும். இப்போ எடுத்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வதவிச்சு வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் வதவிச்சு அவ்வளோதாங்க. இதை கொஞ்சோண்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம தோசை மாவுக்கு ஏற்றபடி நம்ம இந்த சிறுபருப்பை நம்ம அரைச்சிக்கலாங்க. ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த சிறுபருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு. இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. பாருங்க, எந்த அளவு நல்லா சூப்பராக அரைஞ்சிருக்குது பாருங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துங்க, அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 3/4 கரண்டி மாவு எடுத்துங்க. அப்படியே அழகாக ஊற்றுங்க. இதில் இந்த தோசைக்கு வேற வேலையே அதிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஊற வைக்கிற வேலை மட்டும்தான். நம்ம புளிக்க வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ இது சீக்கிரமாக குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வித்தின் ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை. ஏன்னா இதுக்கு புளிக்க வைக்கிற வேலையும் கிடையாது, ஊற வைக்கிற வேலை மட்டும்தான். இப்போ பாருங்க, நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இது பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக வருது பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கே பாருங்க சாப்பிடணும் போல இருக்குங்க. கோல்டன் கலரில் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்க, இந்த எண்ணெய்லாம் முருவும் போது பாருங்க எந்த அளவு பாருங்க செவந்துருக்கு பார்த்தீங்களா தோசை. அவ்வளோ அருமையாக அவ்வளோ சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கேற்ற நான் தகுந்த கார சட்னி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் காம்பினேஷன் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக எவ்வளோ கிறிஸ்பியாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, செம சூப்பரான புரோட்டீன் கலந்த நம்ம இது சிறுபருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நைட் டின்னருக்கு செம சூப்பரான ரெசிபி இது. அருமையாக இருக்குது. இதில் வேலையே அதிகம் இல்லைங்க. நம்ம ஊற வைக்க வேண்டிய வேலை மட்டும்தாங்க இதில் இருக்குது. நம்ம அரைச்சி புளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரிசி மாவு தோசை மாதிரியெல்லாம் இது இல்லைங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம செய்யலாம். அருமையாக அதுக்கேற்ற ஒரு கார சட்னி செஞ்சுருக்கேன். நான் சொன்ன ரெசிபியை படி நான் சொன்ன இதை அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க. ஆனால் அருமையாக இருக்குங்க. தோசையும் அதுக்கேற்ற கார சட்னி காம்பினேஷன் செம்ம அருமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சிறுபருப்பில் நம்ம ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இங்கே பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது சொல்லுங்கள். இந்த பாருங்க, நான் உங்கள் முன்னாடி நான் உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, அவ்வளோ சவுண்டை பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மசாலா தோசை அது இது நம்ம ஹோட்டல் தோசை மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இது அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே இதை தொட்டு அப்படியே சாப்பிடுங்களேன். அந்த கார சட்னியோட அப்படியே வாயில் போடுங்க. அப்படியே நம்ம சாப்பிட தப்பு தோசை இறங்கிட்டு இருக்கும். அங்கே தோசை மாவே இருக்காதுங்க. அந்த அளவு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால்
ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சேனலில் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். இதோட உங்களுடன் விடைபெறுவது உங்களால் மேலும். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட புதுசாக சந்திக்கிறவர் விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.